லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மித்ரா, உன் மனசுல ஏதாவது மாறணும் நடக்கணும்னு நினைச்சிருந்தா அதை எழுதி போடுமா. வினய், நீயும் உன் மனசுல இருக்கிறத எழுதி போடுப்பா. தாத்தா, எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் எழுதணும்னு தோணல. மித்ரா, நீ எழுதுமா. இல்ல தாத்தா, நான் எப்படி? போம்மா. வினைக்கு என் மேல இருக்கிற சங்கடம், வருத்தம், கோவம் எல்லாமே போகணும். வினய் சந்தோஷமா இருக்கணும். அவர் என்ன சந்தேகப்படக்கூடாது. என்ன முழுசா நம்பணும். வினய் அவநம்பிக்கையிலிருந்து திருந்தி என்னை ஏத்துக்கிட்டு நான், அவரு, விக்ரம், நாங்க 3 பேரும் சந்தோஷமா வாழணும். அதுதான் எனக்கு வேணும். அது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சாமி. என்ன அவரு மனசார ஏத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா ஒப்புக்கு எங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஏமாப்ல, அதான் அவளோட இருக்க. நீ ஏதாவது எழுதி கட்டி தொங்க விட வேண்டியதானே? அந்த மூலையில இருக்க சாமியை மறக்காம கும்பிட்டு சம்மதமெல்லாம் பேசுறேன். அப்ப ஏதோ உனக்கு அறிவு வருதான்னு பாப்போம். அதுக்கு சொன்னையா? தாத்தா, நாங்களும் சீட்டு கட்டி இருக்கோம். நாங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா தாத்தா? கண்டிப்பா நடக்கும்டா தங்கம். சரியா? சரி, வாங்க போலாம். வாங்க. என்னத்த பெருசா எழுதியிருக்க போறா? இவளுக்கு ஆசை ஒரு கேடு, அதை எழுத ஒரு பேப்பர் வேற. நானே இவளை போட்டு தள்ளணும்னு வந்திருக்கேன். உன் குடும்பத்தையே கருவறுக்க நினைச்சிட்டு இருக்கேன். இதுல வேண்டுதல் ஒண்ணுதான் கேடு. வினைக்கு என் மேல இருக்கிற சங்கடம், வருத்தம், கோவம் எல்லாமே போகணும். வினய் சந்தோஷமா இருக்கணும். அவர் என்ன சந்தேகப்படக்கூடாது. என்ன முழுசா நம்பணும். வினய் அவநம்பிக்கையிலிருந்து திருந்தி என்னை ஏத்துக்கிட்டு நான், அவரு, விக்ரம், நாங்க 3 பேரும் சந்தோஷமா வாழணும். அதுதான் எனக்கு வேணும். அது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சாமி. என்ன அவரு மனசார ஏத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா ஒப்புக்கு எங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. மித்ரா, உன் மேல இருக்கிறது இன்னும் வருத்தம் தான். நீ இன்னமும் என்ன நம்பல. எல்லாரையும் நான் சந்தேகப்படுற மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்கிற. நான் சொல்றது எல்லாமே உண்மை மித்ரா. அந்த கார்த்திக், நாகு எல்லாம் நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுல தான் குறியா இருக்காங்க. இப்ப கூட அந்த மரத்துல கட்டியிருந்த இந்த சீட்டை யார் அவுத்து இங்க போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அங்கேயே திருப்ப கட்டிடுவோம். எனக்கு அம்மனோட கயிறு கட்டி விட்டாருல்ல. ஐயோ, அத காணோம்.
அபசகுணமா இருக்கே. உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கட்டி விட்டாங்க. இப்ப நான் அதை எங்க போய் தேடுவேன்? எங்க போச்சு? என்ன வினய், என்ன பண்றீங்க? நீங்க இவ்ளோ சீப்பா நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் கட்டின சீட்டை நீங்க அவுக்குறீங்க. நான் ஏதோ வேண்டுதலுக்காக கட்டியிருக்கேன். அதெல்லாம் நடக்க கூடாதுதான் இதெல்லாம் பண்றீங்க. இப்ப அதை தூர போட போறீங்க, அப்படிதானே? மித்ரா, நீ புரியாம பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உன் சீட்டை மட்டும் யாரோ போப்பஸா இங்க இருந்து கழட்டி கீழே போட்டிருக்காங்க. கீழே கிடந்துச்சு, அதை பார்த்து நான் இங்க எடுத்து வந்து கட்டிட்டு இருந்தேன். இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்க. இவ்ளோ சீட்டு இங்க தொங்கும் போது ஏன் சீட்டை மட்டும் யார் அவுத்து எறிய போறா? உங்களை தவிர வேற யாரும் இத பண்ண மாட்டாங்க. நீ சொன்னா நம்ப மாட்ட. நான் சத்தியமா அதை கழட்டி எரியல மித்ரா. என்ன நம்பு, கீழே கிடந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்து இங்க கட்டுறதுக்காக வந்தேன். நீ நம்பலனாலும் அதான் உண்மை. இருங்க, நீங்க ஒண்ணு கட்ட வேண்டாம், நானே கட்டுறேன். கொடுங்க. இந்தா புடி. நீ என்ன நம்ப போறதுல, நீ என்ன வேணா படிக்கோ. யார் நீங்கெல்லாம்? ஏய், அவ கைப்புறா. ஏய், யாரு யார் நீங்கெல்லாம்? ஏய், விடுடா. கைப்புறா. விடுங்க. இவளுக்கு வேற வேலையே இல்லை. யாரோ செஞ்ச தப்புக்கு ஏன் மேல பழிய போட்டுட்டு இருக்கா. எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. இது மித்ரா கையில பூசாரி உயிருக்கு ஆபத்து வராம இருக்க கட்டி விட்ட காப்பு கயிறுல இது எங்க கிடக்குது? எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடுவா. நாம போய் கொடுத்தோம்னா அதுக்கு நம்மளதான் ஏதாவது சொல்லுவா. பரவாயில்ல, என்ன பண்றது, தலையெழுத்து. இதையும் கொண்டு போய் கொடுப்போம். இங்கதானே இவ்வளவு நேரம் நின்று இருந்தா, எங்க போனா அதுக்குள்ள? மித்ரா, 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 மித்ரா. இது மித்ராவோட வளையலாச்சே. வளையல் உடைஞ்சிருக்கு, பூவும் உதிர்ந்திருக்கு. மித்ராவுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். மித்ரா, மித்ரா. ஏய், என்னடா பாக்குற? இவ சங்காரா. மித்ரா, மித்ரா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? மித்ரா, அப்படி போய் நில்லு. ஏய், வாடா.
வினய் வினய் டேய் ஓடுங்கடா. டேய் ஓடு. டேய் வா. தட்டி கையை மாடு. காட்டுங்க. விடு மித்ரா. இப்போ என்ன நீ நம்பாத. அந்த 3 பேர் இந்த ஊர்க்காரனுங்க என்னை அடிச்சு நகையை பறிக்க வந்தாங்கன்னு தானே சொல்ல போற, அதானே? இந்த வரு மித்ரா, இது எல்லாமே அந்த நாகு செஞ்சதுதான். ஆனா இதை நான் சொன்னா நீ என்ன நம்பவே போறதில்ல. அந்த கார்த்திக் இவ்வளவு பர்பஸாவே இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். நம்ம குடும்பத்தை ஏதோ பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த நாகலட்சுமியும் நம்மளை தேடி வந்திருந்தா. அவன் நம்ம கூட சேர்ந்து கோயிலுக்கு வந்தா நம்ம சந்தேகப்படுவோம் தான். பாதி வெளியே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஆனா இது கூட அவனுக்கு தெரியல மித்ரா. நான் இப்பவும் சொல்றேன், இது எல்லாமே அவளோட வேலை தான். இங்க பாரு, நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, அதுதான் உண்மை. உன் உயிருக்கு ஆபத்துன்னு பூசாரி ஒரு கயிறு கட்டி விட்டார்ல, இங்க பாரு, நான் வரும்போது அந்த கயிறு கீழே கிடந்துச்சு. அதை கட்டி விடுறதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன். கையை காட்டு. என்ன பார்த்துட்டு இருக்க? கையை காட்டு. காட்டு மித்ரா. கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே சரி, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நீ உன் வாழ்க்கையை முடிவு பண்ணிக்கோ. ஒருவேளை வினய் சொல்ற மாதிரி நாகம் இன்னும் திருந்தவே இல்லையோ? மறுபடியும் நல்லவ மாதிரி நடிச்சு நம்மள ஏதோ பண்ணதா பாக்குறாங்க. குளத்துல யாரோ என்ன தள்ளி விட்டாங்க. அப்புறம் சீட்டை அவுத்து போட்டதா வினய் சொன்னாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பா நாகுதான் பண்ணுவா. முன்ன பின்ன தெரியாத ஊர்ல என்ன கடத்தி கழுத்தறுத்து கொல்ல பாக்குறாங்க. ஆனா வந்தவங்களோட நோக்கம் நகைய திருடிட்டு போறதுக்கு இல்ல. அவனுங்க என்ன கொன்னு போடணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தானுங்க. வினய் சொல்றதுதான் சரி. நான் தான் ஏதோ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கேன். இந்த நாகு நல்லவ மாதிரி நடிச்சு மறுபடியும் என்னை ஏமாத்த பாக்குறான்ல. இருக்கட்டும், இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் ஏமாற மாட்டேன். அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாகு, இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடா இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்க? மேடம், நாங்க சரியாதான் மேடம் பிளான் பண்ணோம். அந்த பொண்ணோட வீட்டுக்காரன் வந்துதான் காரியத்தையே கெடுத்துட்டான். முட்டாள், நீ எனக்கு விளக்கம் சொல்லிட்ட, நான் சமாதானம் ஆயிடுறேனே வெச்சுக்கோ. ஆனா என்ன நம்பி விஷயத்தை கொடுத்த நாகுவுக்கும் அந்த மித்ராவால ஜெயிலுக்கு போன கார்த்திக்கும் நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அவன் இன்னும் கொஞ்ச நேரம் வராம இருந்தா அவளை காலி பண்ணிருக்கலாம் மேடம். டேய், அவன் சொன்னதையே நீயும் சொல்லிட்டு இருக்க. இந்த முயற்சியில தான் நாம தோத்துட்டோமே. ஆமா மேடம், வாங்க மேடம் போலாம். என்னக்காச்சும் மாட்டாமலா போவா? அன்னைக்கு அவளை வச்சு செய்யலாம் மேடம். என்னது, இன்னொரு நாளா? அடிச்சனா அந்த மித்ராவை ஒண்ணும் பண்ணாம நாகு முன்னாடி போய் நின்னா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? வேற என்ன மேடம் பண்றது?
அவ கதைய முடிச்சு இங்க இருந்து மன நிம்மதியோட தான் நான் போவேன். மேடம் அப்பனா ஒண்ணு பண்ணலாம் மேடம். முதல்ல நமக்கு இடைஞ்சலா இருக்கிற அவனை போட்டுடலாம் மேடம். அதுக்கப்புறம் அவளை ஈஸியா காலி பண்ணிடலாம் மேடம். எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. நான் ஒரு பிளான் சொல்றேன். அப்படி பண்ணா கண்டிப்பா நாம நினைச்ச வேலை கச்சிதமா முடியும். அந்த மித்ராவும் இந்த உலகத்தை விட்டே போயிடுவா. என்ன பிளான் மேடம்? சொல்லுங்க மேடம், உடனே முடிச்சிடலாம். டேய் அவசரப்படாதடா. என்ன பண்ணலாம்னு இப்ப நான் சொல்றேன். என்னடா புரிஞ்சுதா? மேடம் செம்மையான பிளான் மேடம். கண்டிப்பா இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது மேடம். அவ மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்பா. ஒரே ஒரு குறைதான்ப்பா, இந்த அம்மனை நேர்ல தரிசிக்க முடியலங்கிற குறைதான். நீ வராததும் ஒரு விதத்துல நல்லதுதான். என்னம்மா சொல்றீங்க? அது மூலமா நடந்த சம்பவங்களால வினயும் மித்ராவும் ஒருத்தர் புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா. ஓ அப்படியா? ஏமாப்ல உன் பொண்டாட்டி நீ புரிஞ்சுக்கிட்டியா? யோ நீ வேற, நான் ஏதோ தப்பான மாதிரி என்ன கேட்டுட்டு இருக்க? அவ சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறதா என்னோட பிரச்சனையே. நீ போய் முதல்ல வண்டியில இரு. எல்லாரும் போய் வண்டியில போங்கலாம். எல்லாம் ஏறுங்க. போங்க. அம்மா 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 அம்மா, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கிடைக்குமாமா? நீங்க யாருமா? எனக்கு யாருமே இல்ல. எனக்குன்னு ஆதரவா யாருமே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஐயோ அம்மா அழாதீங்கம்மா. உன்னை பார்த்தா அந்த அம்மனையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. நீதான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் தாயி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்னும் புரியலம்மா. மித்ரா நீ வண்டியில இரு. மா உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது காசு பண்ண வேணுமா? ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க ஐயா. ஆதரவு இல்லாம இருந்தாலும் இந்த மாதிரி உழைக்காம சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குங்க. அம்மா உங்க வீட்ல என்ன ஒரு வேலைக்காரியா சேர்த்துக்க முடியுமாம்மா? நீங்க உங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றீங்க. இங்க என்ன பண்றீங்கம்மா? அது பெரிய கதைமா. அப்பா அம்மாவுக்கு ஆம்பளை வாரிசு சரியில்லை. அதனால அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்க பங்காளிங்கெல்லாம் சொத்து எல்லாம் புடுங்கிக்கிட்டு எனக்கு எதுவும் கொடுக்காம தெருவுல விட்டுட்டாங்கம்மா. நான் கல்யாணமும் பண்ணிக்கல. கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கோவில் கோவிலா தங்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு உங்களை பார்த்ததும் கேட்கணும்னு தோணுச்சு. என்னையும் உங்க கூடயே கூட்டிட்டு போயிடுங்களேன். எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யறேம்மா. சரிம்மா வண்டியில ஏறுங்க. மித்ரா என்ன என்ன காரியம் பண்ற நீ? உனக்கு ஏற்கனவே அந்த கார்த்தி நாகுவால பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க யார் என்னன்னு தெரியாம இவங்களை எப்படி நீ வீட்டுக்கு கூட்டு போக முடியும்? இல்ல வினய், இந்த கோவில்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட மட்டும்தான் கேட்டாங்க. அதுவும் இல்லாம அனாதைன்னு சொல்றாங்க. நம்ம வீட்ல எங்கேயாவது ஓரமா இருந்துட்டு போட்டுமே. இல்ல மித்ரா, நான் மறுபடியும் சொல்றேன், நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுனா ஏதாவது காசு பணம் கையில கொடுத்து விடு, அது போதும். அதை விட்டுட்டு அவங்க யார் என்னன்னு தெரியாம எப்படி நீ வீட்டுக்குள்ள கூட்டு போக முடியும்? இல்ல வினய், இவங்களை பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியல. எனக்கு யாரோ அடைக்கலம் கொடுத்ததுனாலதான் நான் இப்போ இங்க இருக்கேன். இவங்க சொந்தக்காரங்க வர வரைக்கும் இவங்க நம்ம கூடவே இருந்துட்டு போகட்டுமே. அம்மா நீங்க வண்டியில இருங்கம்மா. மித்ரா, நான் சொன்னா கேளு. அந்த நாகு சரியில்லைன்னு நான் சொன்னேன், அதையும் நீ கேட்கவே இல்லை. நல்லா அனுபவிச்சல, இப்போ கூட உனக்கு அறிவே இல்லை. எல்லாருமே கெட்டவங்கன்னு நாம எப்படி டிசைட் பண்ண முடியும்? வினய்,
எது நடக்குதோ நடந்துட்டு போகட்டும். அவங்க பிச்சை எடுத்து சாப்பிடாம இப்படி வேலை செஞ்சு சாப்பிடணும்னு கேக்குறாங்கல்ல. வினய், இங்க பாரு, மித்ரா தான் அந்த அம்மாவுக்கு அடைக்கலம் கொடுக்கலான்னு சொல்லுது இல்ல, விடுப்பா. நம்ம வீட்டுல நம்மள மீறி என்ன நடந்துற போகுது? தாத்தா அது வாங்க, முதல்ல எல்லாரும் வண்டியில இருங்க, வாங்க. நான் பிச்சை எடுக்க வரலடி, உன் உயிர் எடுக்க வந்திருக்கேன். அதான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை பதம் பார்க்க போறேன். நானும் ஒரு நாகுன்னு உனக்கு தெரியாது.